ஃபர்ஸ்ட் திங் அஃபோர்டபுள் ப்ரைஸ். என்ன கேட்டால் காஸ்ட்லி. இந்த ஒரு விஷயத்தில் இந்த பைக் வந்து ரொம்ப நல்ல பைக். எனக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பேக் பெயின் விட எனக்கு பட் பெயின் தான் கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் ஹீட் அதிகமாக தான் இருக்குது. பிகாஸ் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் போயிடுச்சு. நான் கேட்ட இதெல்லாம் எதுவுமே பண்ணல. எவ்ரிவன், வெல்கம் டு பவர் அண்ட் டார்க். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் NS 400Z. இந்த வண்டியோட குயிக் ஓவர்வியூ அண்ட் டீடைல்டு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பல்சர் NS 400Z இந்த வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி 1 year ஆகுது. மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc பைக்னு சொல்லலாம். இதில் எக்யூப் இருக்க இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 373cc லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக ஜூலை 2025 பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டட் வெர்ஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி வந்து வாங்கி 1 year ஆகுது. க்ளோஸ் டு 7000 kilometers கிட்ட ஓடி இருக்கு. இந்த வீடியோவில் இதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கேட்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க அப்டேட்டட் வெர்ஷனை பற்றி ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பவர் அண்ட் டார்க் தட் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ DM பண்ணுங்கள். இந்த வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியே 1 year தான் ஆகுது. அதுக்குள்ளேயே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் இப்போ ரீசெண்டாக 2025 ஜூலையில் கொடுத்துருக்காங்க. அதுவும் நிறைய டிஃப்ரென்ஸோட கொடுத்துருக்காங்க, அதாவது அப்டேட்ஸோட கொடுத்துருக்காங்க. அதே 373cc லிக்விட் கூல்டு இன்ஜினை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. பட் 43 PS பவரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 35 Nm டார்க் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 1000 RPM வந்து மேக்ஸிமம் ரெவ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 10,700 RPM வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ரெவ் பண்ண முடியும் வண்டியை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர்ஸ் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஸ்லிப்பர் கிளச் தான் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பிரேக் பேட்ஸை பொறுத்த வரைக்கும் சிண்டட் பிரேக் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டுவல் சேனல் ABS வந்துடுது. ரியரில் பார்த்தீங்கன்னா 140 mm செக்ஷனில் இருந்த டயர்ஸ் வந்து இப்போது 150 இன்க்ரீஸ் பண்ணி நல்லா வைடான டயர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc பைக்னு சொல்லலாம். இப்போது அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியுமே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 7,000 to 10,000 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே டம்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா வாங்கி 1 year ஆகுது. க்ளோஸ் டு 7,000 kilometers ஓட்டியிருக்காரு இதோட ஓனர். ஒரு சர்வீஸும் விட்டுட்டாரு. இதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்போம். நம்ம கூட மிஸ்டர் கிரீஷ் இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் கிரீஷ். இந்த வண்டி வாங்கினதுக்கு என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் திங் அஃபோர்டபுள் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு வண்டி வந்துட்டு எனக்கு 400cc எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. பிகாஸ் அதுதான் வந்து பேஸ்ன்னு வாங்க எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தடுத்து போகலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் பேஸாக நம்ம வச்சுக்கிட்டு ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு பைக் இல்லையா உங்களுக்கு? ஆமாம், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பைக். நீங்கள் இந்த வண்டி வாங்கி 1 year ஆகுது இல்லையா? நீங்கள் வாங்கும்போது இதோட ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு? ஆன் ரோட் காஸ்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2,35,000 கிட்ட வந்தது. ஓகே, 2,35,000 வந்து. நீங்கள் எங்கே வாங்கினீங்க இந்த வண்டி? இது வந்து அடையார் ஷோரூமில் வாங்கினோம். ஓகே, நீங்கள் புக் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு டெலிவரி? நெக்ஸ்ட் டே கொடுத்தோம். உடனே உடனே கொடுத்தாங்க. ஓ, 1 day தான் ஆச்சு. 1 or 2 days நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, ஆனால் இமீடியட்டாக வெயிட்டிங் டைம்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்களா? பண்ணேன். அதே அடையார் ஷோரூமில் தான் பண்ணேன். ஓகே, ஒயிட் கலர் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஒயிட் அண்ட் பிளாக் வச்சுருந்தேன். பிளாக் பிடிச்சிருந்தது. பிகாஸ் என் இதில் வந்து டஸ்ட்லாம் நிறைய ஆகும். ஸோ அதனால பிளாக் சூஸ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருந்தது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் ஹெல்மெட் ஒன்று ஃப்ரீயாக தந்தாங்க அடையார். அது ஆஸ் பர் ரூல் கொடுத்தாங்க. அது கொடுத்தாங்க. யூசேஜ் எப்படி உங்களுக்கு? சிட்டிஸா ஹைவேஸா? ரெண்டுமே இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நான் சிட்டிஸை தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் காலேஜ் இங்கே ஜிம் போகணும் அப்படின்னா இது எடுத்துகிட்டு போயிடுவேன். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? ஆமாம், காலேஜ். இப்போ ரீசெண்டாக கம்பெனிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு, ஆனால் மைலேஜ் தருது. ஓகே, உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவீங்க? ஒரு நாளைக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு 35 to 40 ஓட்டிடுறீங்க. சிட்டிஸில் நீங்கள் ஓட்டும் போது இந்த வண்டியோட அதாவது கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு? எனக்கு ஒன்று தான் ஃபீல் ஆகும். அடிக்கடி கொஞ்சம் காற்றடிக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் காற்றடிக்கலாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை வண்டி. ஆனால் மற்றபடி வண்டி கிரிப் எல்லாமே எனக்கு நல்லா இருக்கு. ஓகே, காற்றடிக்கணும்னா அடிக்கடி காற்று இறங்கிட்டு தான் எப்படி? இல்லை ஒரு 1.5 weeks 1 weeks அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கு. வீக்லி. ஓகே, அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான். அண்ட் நீங்கள் சிட்டிஸில் ஓட்டும் போது வளைஞ்செல்லாம் ஈஸியாக ஓட்ட முடியாது? அதெல்லாம் நல்லாவே பண்ணலாம் அதில். ஓகே,
ஆனால் அதுக்கு காற்று கண்டிப்பாக முக்கியம், எல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை. ப்ராப்பர் ப்ரெஷர் இருந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி நீங்கள் 400 சிசின்றதுனால இன்ஜின் ஹீட் எப்படி இருக்குது சிட்டிஸில்? சிட்டிஸில் கொஞ்சம் ஹீட் அதிகமாக தான் இருக்குது. பிகாஸ் வண்டி வந்து ரெவ் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் ஹீட் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் நம்ம போயிட்டு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம்னா நல்லாவே காலில் வந்து அடிக்குது. காலில் அடிக்குது. அண்ட் சிட்டிஸில் உங்களுக்கு வந்து பிரேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? பிரேக்ஸ் வந்து பவர் பிரேக்கிங் தான். ஓகே, நல்லாவே பிடிக்குது. அந்த ஒரு விஷயத்தில் இந்த பைக் வந்து ரொம்ப நல்ல பைக் என்ன கேட்டாங்க. ஓகே, நினச்ச இடத்துல அதெல்லாம் கரெக்டாக பிடிக்குது. ஓகே, நீங்கள் ஹைவேஸில் போகும்போதுமே ஹைவேஸில் அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் மேபி சம்டைம்ஸ் கொஞ்சம் பிரேக் வந்து இதாக இருக்குது. ஆனால் பிரேக் வந்து அவ்வளோ குறை சொல்ல முடியாது, நல்லா சஃபிஷியண்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது? கிரவுண்ட் கிளியரன்ஸ் அது எனக்கு இது வரைக்கும் எங்கேயுமே நான் அடிச்சதில்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. டபுள்ஸில் போகும்போதும் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் நான் எங்கேயுமே இது வரைக்கும் கீழே எதுவுமே ஆனதில்லை. ஓகே, ஈவன் பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் இருந்தால் கூட அந்த மாதிரி எதுவும் ஆனது இது வரைக்கும். ஓகே. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான மாடல் தான். வண்டியில் வந்து நீங்கள் உட்காந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு பாடி பெயின், ரிஸ்ட் பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு ஹேண்ட் பெயின் வந்திருக்கு இந்த இடம். அது தவிர சீட்டிங்னா ஒரு 1 hour உட்காந்தா கண்டிப்பாக வலிக்குது. 1 hourக்கு மேலே மட்டும் இல்லை. பேக் பெயின் விட எனக்கு பட் பெயின் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் வண்டி வாங்கும்போது இருந்த எந்தோசியாசம் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்ததா? நிறையவே இருக்கு. ஓகே, பிகாஸ் இல்லை மைலேஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே தருது 400 சிசிக்கு. இல்லை அது மைலேஜ் ஓகே, ஓவராலாக உங்களுக்கு ரைடிங்கோட பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. பிகாஸ் நான் யூஸ்வலாக ஒரு இது பண்ணேன் GT 650 அவங்க கூடலாம் ஒரு இது ஸ்டார்டிங் அந்த இது மாதிரி பண்ணேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அந்த ஸ்டார்டிங் பிக்கப் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. நல்லாவே இருக்கு. நீங்கள் மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கீங்க இதில்? டாப் ஸ்பீட் நான் 165 போயிருக்கேன். ஸ்ரீஹரிகோட்டா போனீங்க, அங்கே ஒரு ரைடு மாதிரி போனோம். அதில் 165 டாப் ஸ்பீட் 165 அச்சீவ் ஆகுது. ஓகே, நான் ஓட்டினதில்ல. ஓ சூப்பர். அண்ட் கம்மிங் டு மைலேஜ், சிட்டிஸில் எவ்வளோ மைலேஜ் வருது? சிட்டிஸில் ஆவரேஜாக இப்போ எனக்கு தரது வந்து 28, 29 மாதிரி தருது. ஓகே, லாங் டிரைவ்லாம் போனீங்கன்னா இப்போ எனக்கு 33, 34 அந்த மாதிரி இப்போ எனக்கு கொடுக்குது. ஓகே, லாங் மட்டும் போனால் 33, 34 வரைக்கும் வருது. அது மெயின்டைன் பண்ணும், RPM மெயின்டைன் பண்ணும். 4 to 5 RPMஸில் மெயின்டைன் பண்ணால் தாராளமாக தருது. ஓ ஓகே, சூப்பர். அது என்ன ஸ்பீட் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிட்டு போகிறீங்க? ஆவரேஜானா ஒரு அந்த கியர் பொறுத்து தான். கியர் நம்ம ஃபர்ஸ்ட் கியர் வந்தாலும் 4 RPM மெயின்டைன் பண்ணுவேன். 50 கியர் மேக்ஸிமம் ஸ்பீடு கேட்குறேன் ஹைவேஸில் 60 to 70. 60 to 70 மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் வருது. நான் 50 கியர் மேலே போக மாட்டேன், 60 கியர்லாம் போக மாட்டேன். அது போனால் மேபி ஒரு 80 to 90 அந்த மாதிரி போகலாம். ஓகே ஓகே. அண்டு விண்ட் பிளாஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது, எதிர்காற்று? அது ஸ்ரீஹரிகோட்டா போகும்போது நான் அதை ஃபீல் பண்ணேன். ஆனால் ரொம்ப இல்லை, பட் இருந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வைசர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஃபீல் பண்ணாது, இருந்தது. விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும். ஆனால் ஓட்டலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் ஹைவேஸில் போகும்போது நீங்கள் டக்குன்னு சாயறீங்க, கார்னர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா டயர்? டயர்ஸ்லாம் கிரிப்பு எனக்கு நல்லா இருக்குது. இது வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc பைக்கு. இதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பெருசாக இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ்லாம் கிடையாது. வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? வைப்ரேஷன்ஸ் சம்டைம்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃப்ரண்ட் இந்த ஹேண்டில் பார்லேயே ஃபீல் பண்ணிருக்கேன். கண்டினியூஸாக வரல, பட் சம்டைம்ஸ் வராது. பேனலில் வந்து ஏதாவது கிரன வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நல்லா பெருசாக கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க இல்லையா? எத்தனை சர்வீஸ் விட்டுருக்கீங்க? ஸோ ஒரு சர்வீஸ் தான் விட்டுருக்கேன் நான். ஓகே, அண்ட் 1500 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு விட்டேன். இதுக்கப்புறம் செகண்ட் சர்வீஸ் விட போகிறாரு நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி விடுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு விட்ட சர்வீஸ்க்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? 2700 ஆச்சு. ஓ, இது ஃப்ரீ சர்வீஸா? லேபர் காஸ்ட் மட்டும் கட் பண்ணிட்டு அந்த மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ளூட், கன்சியூமபிள்ஸ் மட்டும் இன்க்ளூட். ஸோ அதுக்கு 2700 எடுத்தாங்க. காஸ்ட்லி, என்ன கேட்டால் காஸ்ட்லி. ஏன்னா எனக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில். பெருசாக நான் கேட்ட இதெல்லாம் எதுவுமே பண்ணல. கொஞ்சம் டைட் பண்ண சொல்லியிருந்தேன், அது எதுவுமே பண்ணல. 2-3 இது சொல்லியிருந்தேன், எதுவுமே பண்ணல. எங்கே சர்வீஸ் பண்ணீங்க? அடையார்லேயே தான் பண்ணேன், ஷோரூம்லேயே தான். என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, அவங்க என்ன அட்ரஸ் பண்ணல? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்பர் பிளேட்டில் வந்துட்டு நான் ஸ்க்ரூ டிரைவர் வந்துட்டு கொஞ்சம் டைட் பண்ண சொல்லியிருந்தேன், அதை அவங்க பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது வந்து கொஞ்சம் இந்த டாட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இதாகிடுச்சு, டிஸ்பிளே வந்து கொஞ்சம் போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு யூடியூப்பில் செக் பண்ணி அந்த சீட்டுக்கு அடியில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஒன்று லூஸ் இருந்தது, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் அவங்க கிட்ட சொன்னேன், அவங்க வந்து பெருசாக அதை கேர் பண்ணிக்கல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க எதுவும் பண்ணல. அவங்க இப்போவுமே வந்து உங்களுக்கு 100%லாம் பக்காவா? ஆமாம், பக்காவா இல்லை அது. ஓகே, ஸோ நீங்கள் பண்ணதில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஆமாம். ஸோ இது நோன் இஷ்யூ தான். ஆமாம், நிறைய பேருக்கு வந்திருக்கு. யூடியூப்ல பார்த்தா நான் வந்துட்டு அதை இது பண்ணேன், ஆக்சுவலாக சரி பண்ணுது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு ஓவராலாக எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க?
டைம் மார்னிங் கொடுத்தா ஈவினிங் கொடுத்துட்டாங்க. உடனே கொடுத்துட்டாங்க. புக்கிங்க்கு இந்த மாதிரி பண்றாங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. காலையில போய் விடுற மாதிரி இருக்கு. ஓகே. ஓவராலா 2700 ஆச்சு. ஓகே. பட் நீங்க ஓவராலா ஹாப்பியா சர்வீஸை பொறுத்த வரைக்கும்? சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 50% தான் ஹாப்பின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க நான் சொன்னது எதுவுமே பண்ணல. அண்ட் இதுவும் வந்துட்டு அவங்க பெருசாக அட்ரஸ் பண்ணல. அவங்க பெருசாக கண்டுக்காத மாதிரி இருந்தது. ஸோ காஸ்ட் வைஸும் கொஞ்சம் காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் தான் நிறைய. 2700 சும்மா வந்து கொடுக்க முடியாதுல்ல. பட் க்ளீன் பண்ணும்போது அவங்க பக்காவா க்ளீன்லாம் பண்ணி அதெல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஓகே. உங்களுக்கு இந்த வண்டியில் பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்டோனா வண்டியில் வந்து ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டில் இது வந்து எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும். இன்னொன்று வந்துட்டு ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் டாப் ஸ்பீட்லாம் போகணுன்னா ஈஸியாக போகலாம். இப்போது அடுத்த வெர்ஷன் விட்டுருக்காங்க. அதில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 43 PS பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிண்டட் பிரேக் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்திருக்கு. அண்ட் ரியர் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 140 செக்ஷன்லேருந்து 150 செக்ஷன் வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் இதில் எதெல்லாம் இருந்திருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்துட்டு குவிக் ஷிஃப்டர் கண்டிப்பாக தேவைப்படும். அண்டு டயர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிரிப்பும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஸோ அது ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெட்ரோ ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். கண்டிப்பாக நான் பண்ணுவேன். தெரிஞ்சு டயர்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிட முடியும். குயிக் ஷிஃப்டர் வந்து தெரியல. நான் பார்க்கல அது. ஓகே. உங்களுக்கு ஆனால் இந்த வண்டி வாங்கினால ஹாப்பியா? நான் ஹாப்பி தான். ஏன்னா எனக்கு மெயின்லி மைலேஜ் தான் நான் வந்து அடிப்படும்னு நினச்சேன். பட் அது நல்லாவே கொடுக்குது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஹாப்பி தான். ஓகே ஃபைன். உங்களோட டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓவராலாக இந்த வண்டி தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பல்சர் அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc பைக் இந்த செக்மெண்ட். இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 2.5 lakhs பட்ஜெட் இருக்குது, உங்களுக்கு வந்து டாப் நாச் ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அதே சமயத்தில் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பைக் இருக்கணும், கேடிஎம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு மிஷின் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த வண்டி தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடுது. அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கூட வந்துடுது. லிக்விட் கூல்ட் இன்ஜின்ஸ் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி குயிக் ஷிஃப்டர்ஸ், அதாவது பைடைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் கூட கொடுத்துட்றாங்க. கூடவே உங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி சிட்டி கம்யூட் தான். ஒன்ஸ் இன் அ வைல் உங்களுக்கு ஹைவேஸ் போகணும் அப்படின்னா இந்த வண்டி வந்து பர்ஃபெக்டாகவே சூட் ஆகும். ஏன்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் சரி, இதில் இருக்கிற பவரும் சரி, இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த வண்டியுமே மேட்ச் ஆகாது. நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 2.5 lakh பட்ஜெட்டில் 400cc பைக் வாங்கணும் அப்படின்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுவீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். எங்களை powerandtalk.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம்லையோ வாட்ஸ்அப்லையோ டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பை.